வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலோடும் மயிலோடும் சேவலோடும் என் பிள்ளையை அழைத்ததைத் தாண்டி நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு இப்பொழுது உன் கண்முன்னே தோன்றி உன் மனக்குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகவே இந்த முருகன் வந்து விட்டேன். முருகா முருகா வா முருகா என்று அழைத்தாயல்லவா. கண்ணீர் விட்டு மனம் கசிந்துருகி இந்த அப்பனை தவிர வேறு யாரும் எனக்கு துணை இல்லை. வேலும் மயிலும் சேவலும் துணை என்று அழைத்ததற்கான பலனை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ நீண்ட நாட்களாகவே மனதோடு ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா, எதிர்பார்த்தது தானா இல்லையா, இது எனக்கானது தானா இல்லையா என்று இந்த முருகனிடம் பல்வேறு முறைகளில் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். எப்போதெல்லாம் உனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டு இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த முருகனின் நாமத்தை முறையிட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இந்த முருகனின் நாமத்தை பாராயணம் செய்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியோடு தான் வந்து இருக்கின்றேன். இதோ மனம் குளிரும்படியான மிக பெரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்று விதிப்படி விதியை தீர்மானிக்க ஒரு சில பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த விதியையும் தாண்டி அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியை இந்த முருகன் நான் உனக்கு தரத்தான் போகிறேன். உன் ஜாதகத்தை மாற்றியமைத்து விட்டேன். உன் கட்டமைப்புகளை நான் மாற்றியமைத்து விட்டேன். உன் வேலைகளையே நான் மாற்றியமைத்து விட்டேன். நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனையே உனக்கு சாதகமாக மாற்றிவிட்டேன். இனியும் இதற்காக மனம் கலங்குகிறாய். தேவையான நேரத்தில் தேவையான முடிவோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது வீணாக கதி கலங்கி கொண்டு இருக்காதே. உன்னை எப்படி உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் தங்கமே. உன் தைரியமாக நானே உன் முருகன் உன் முன்னாடி நின்று வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை உனக்கு தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். என் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றதே என்று நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதை துளைத்து கொண்டு போகிறது. உன்னை அசைத்து பார்த்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடலாம் என்று சொல்பவர்கள் மத்தியில் அவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். உன்னை ஆட்டம் காட்டி விடலாம் என்று நினைத்து பார்த்தவர்கள் மத்தியில் இந்த முருகனை ஆட்டி படைப்பதற்கு சமம். என் வேல் என் கையில் இருக்கும்போது, என் மயில் என்னை சுற்றி இருக்கும்போது, என் சேவல் கொடி என்னிடத்தில் பறந்து கொண்டு இருக்கும்போது வந்த வினைகளை எல்லாம் நான் துரத்தி அடித்து விட்டு உன்னை சுற்றி நான் பாதுகாப்பு கவசமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எப்பேற்பட்ட கருவறைக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்றுமா என்னும் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் நல்ல நேரத்தை பெற்றுவிட்டாய் அல்லவா. உன்னை விட்டு போனதெல்லாம் இந்த முருகனின் அருளால் வந்து சேரப்போகிறது. இந்த கந்தன் இருக்க கலக்கம் எதற்கு என்பது போல இந்த கந்தனே உன்னிடத்தில் வந்து இருக்கும்போது உன் தேவைகள் தீராதா என் கண்ணின் மணியே. நீ என்னிடம் என்ன வேண்டிக் கொண்டாய்? பொன் வேண்டும், பொருள் வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், வசதி வாய்ப்புகள் வேண்டும், என்னை சுற்றி கார்கள் சுற்றம் முற்றங்கள் எல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்றா கேட்டுக்கொண்டிருந்தாய். அதுவல்ல என் பிள்ளைக்கு அப்படி ஒரு ஆசை எந்த காலத்திலும் ஏற்பட போவதே கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை, மற்றவர்கள் குறை சொல்லாத வாழ்க்கை, அன்பினாலும் அழகாக அங்கு உருவெடுத்து என் வாழ்க்கையை நானே மெருகேற்றும் தன்மையை என் முருகன் எப்பொழுது தரப்போகிறான் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் தருணம். அந்த தருணத்தை நான் இப்பொழுதே ஒப்படைக்கப் போகிறேன் என் கண்ணின் மணியே. உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருந்தாயோ, எதை கேட்டாயோ, எதை அடிப்படை தேவை என்று நினைத்தாயோ அதை உனக்கான அச்சாரமாக ஏற்படுத்துவதற்கு இந்த கந்தன் வந்து இருக்கும்போது, இந்த வேலவனை உன்னிடத்தில் வந்து சேரும்போது மற்றதை பற்றி எல்லாம் நீ கதிகலங்கி நின்று கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கை துணையை மீட்டெடுத்து உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உன்னை விட்டு விலகிவிட்டார்களே என்றுதானே மனம் தவித்து கொண்டு இருந்தாய், மனம் ஏங்கிக் கொண்டு இருந்தாய். இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கை போல ஜொலிக்கத்தான் போகிறது. தாமதமான விஷயத்தை எல்லாம் தரமான ஒன்றாக மாற்றி உன் வெற்றியை தருவதற்கு இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கும் போது, இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் அங்கு
நடக்கப் போகிறது. நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொண்டு அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்றெல்லாம் உன் மனதை போட்டு புண்ணாக்கி கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் வேண்டாம். உன் துணிச்சலை நானாக இருந்து உன்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது, உன் மனதை நான் இயக்கி கொண்டு இருக்கும்போது, என்னுள் இருக்கும் நீ உன்னை நான் வழி தவற விட்டு விடுவேனா என பல பேரோ சூழ்ந்து கொண்டு பாதையை மாற்றிவிடலாம், உன் பயணத்தை மாற்றிவிடலாம். உன் இலக்கை தூக்கி தூர எறிந்துவிட்டு நீ வெறுமனை அலைவதற்கு, வெட்ட வெளியில் வேல் நிறைந்த விஷயத்தோடு அலைவதற்காக பலரும் சூழ்ச்சி வேலைகளை மாயை வலைகளை அங்கு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த முருகன் மட்டும்தான் நிஜம் என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ எந்த விஷயத்தை நினைத்து குமுறி கொண்டு இருந்தாயோ, நீ எந்த விஷயத்தை நினைத்து கலக்கமடைந்து கொண்டு இருந்தாயோ, அதை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன் முயற்சியின் வடிவில் வேகத்தையும் உனக்கு கொடுத்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, அந்த தோல்வியே தோற்று போகின்ற அளவுக்கு, அந்த தோல்வியே உன் முயற்சி பார்த்து பிரமிக்கின்ற அளவிற்கு உன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. நம்பிக்கையோடு செயல்படு. நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதுமே அறிந்து செயல்படு. இனி எல்லாம் உனக்கு தெரியும் முருகா என்று என்னிடம் உன் காரியங்களை ஒப்படைத்து விடு. உன் பாரத்தை நான் சுமந்து விட்டேன். இனி எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்ற சந்தேகத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு என்னுள்ளே முழுமையாக வந்து சரணடைந்து விடு. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொல்லிக் கொண்டே இரு. மனதில் குழப்பங்கள் தீரத்தான் போகிறது. என் நாமமும் மந்திரமும் உனக்குள் வந்திருக்கும் போது நிலையாக நான் உன்னுள் குடிக்கொண்டு இருப்பேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நீ எப்பொழுதும் மனதைரியமாகவும் துணிச்சலாகவும் இருந்தால் உன் வெற்றி உன்னை தேடி தானாகத்தான் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும், ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே, மனம் அருந்திக் கொண்டு இருக்காதே. மீண்டும் மீண்டும் அதை நினைத்து கொண்டு இருந்தால் மேலும் மேலும் உன் மனதை நீயாகவே அங்கு வருத்திக் கொள்வாய். மேலும் மேலும் உன் மனதை நீயாகவே அங்கு பாரமாக்கிக் கொள்வாய். அதனால்தான் சொல்கிறேன் என் தங்கமே, உன்னை மட்டும் சிந்திக்க நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ யாரை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன்னை பற்றி கவலைப்பட இந்த முருகன் வேலவன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ யாரை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? இந்த குகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது இனி வெற்றி தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. குகன் இருக்க குறையில்லை. இனி உன் மனதில் என்ன தேவையோ அது தேவை என்பது அறிவதற்குள்ளதாகவே உன் தேவைகளை பூர்த்தி செய்து உன் வெற்றியை உன் கண்முன்னே நான் கொண்டு வரத்தான் போகிறேன். எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். முதலில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று தீர்க்கமாக நம்பு. நமக்கெல்லாம் என்பதை தாண்டி எனக்கு என் முருகன், என் அப்பன் எனக்கு நல்ல விஷயத்தையும் நம்பிக்கையான தருணத்தையும் நடத்தி காட்டுவான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. அதன் பிறகு உன் செயல்களை செய்ய தொடங்கு. அந்த நம்பிக்கையின் வடிவிலே இந்த வேலவன் இருக்கும்போது நீ எதற்காக மனமாறிக்கொண்டே இருக்கின்றாய்? மாற்றத்தை கண்ட இந்த முருகன் உனக்கான வெற்றி செயலை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த முருகனின் துணையோடு நீயே உணரத்தான் போகிறாய். என் பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லதையும் நன்மையான காரியத்தையும் இங்கு செயல்படுத்தத்தான் போகிறார்கள். என் நாமத்தை என்று நீ சொல்ல ஆரம்பித்தாயோ அன்று முதலே உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு வந்திருக்கின்றேன். உன்னை நல்வழிப்படுத்த நான் இருக்கும்போது ஏன் எதற்காக என்ற கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கின்றாய்? பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி உன் நேரத்தையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்தி விட்டேனோ என்று எண்ணி விடாதே. அத்தனையும் தாண்டி இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சொல்ல வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதானே என்னிடத்தில் வழிவந்து கொண்டு
இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைப்பதற்கும் உன்னை சிரிக்க வைப்பதற்கும் தான் இந்த வேலவன் வந்திருக்கின்றேன். மற்றதை பற்றி எல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அப்பனின் மீது நீ உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இரு. இனி நடக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஏற்ற சூழ்நிலையாகத்தான் மாறப்போகிறது. உன் துன்பங்கள் விலகி உனக்கான மாற்றத்தை தருவதற்கு இந்த குமரன் வந்து இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே. யாம் இருக்க பயமேன்.